நல்லாவே கெட்டியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் போதுக்கண்ணு ஏன் நிறைய போட்டால் வெளில பிதுங்கிட்டு வந்துடும். கரெக்டாக கம்மியாக போடுங்க. சுடுதுடா சூப்பராக இருக்குதுடா. இலை அடை நம்ம பாசையில் இது கொழுக்கட்டை. கேரளா பாஸில் இலை அடை பாருங்க. இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள் இப்போ ரெடியாக இருக்குது. இது நான் வந்து எங்கே போடுறதுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, நம்ம தென்னை மரத்துக்கு போடலான்னு கொண்டு வந்திருக்கேன். அந்த வண்டு செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், இதை தின்னு எப்படி தள்ளி இருக்குது பாருங்கள். அந்த ஹைலைட் என்னன்னாக்கா, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு வீட்டிலே வந்து களி கிண்டி கொடுத்தாங்க. இது வந்து காய், இப்போ தான் காய் விட்டுருக்குது. ஃபஸ்ட்டு காய் தான் விட்டுருக்குது. அழகாக இருக்குல்ல? எனக்கு ஒரு சந்தோஷம். நான் வச்ச மரங்கள் பூ பூத்து காய் காய்க்கிறது தான் எனக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி வந்து மஞ்சள் அரைக்கிற வேலை தாங்க தடபுடலாக நடக்குது. காலைல நேரமாக வர சொல்லியாச்சு. மஞ்சள் வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிற மஞ்சளை எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுருந்தார் பெரியவர். அது எல்லாத்தையுமே ஆட்டோவில் போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. சீக்கிரமாக கொண்டு போகணுமா, கொஞ்சம் சீக்கிரமாகவே அரைச்சி கொடுத்துருவாங்க இல்லைங்களா? அதனால தான் கொஞ்சம் நேரமாகவே ஆட்டோக்காரை வர சொல்லியிருந்தோம். அதனால் 2 பேருமே நாங்கள் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு போங்கன்னு அமுச்சு வச்சாச்சு. நான் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து மஞ்சள் வந்து கொடுப்போம். அடுத்த வருஷம் வந்து மஞ்சள் வந்து கட்டாயமாக கிடைக்காது. ஏன்னாக்கா அடுத்த வருஷம் நாங்கள் வந்து மஞ்சள் போடுற ஐடியா கிடையாது. கொஞ்சம் மட்டும்தான் நான் விதை மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னாக்கா தொடர்ந்து நாங்கள் 2 வருஷமாக மஞ்சள் போட்டுட்ருக்கோம். அடுத்த வெள்ளாமையும் நம்ம வந்து மஞ்சளே செய்ய முடியாது. அடுத்த வெள்ளாமை வந்து வேறு ஏதாவது ஒரு பயிர் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் மஞ்சள் வந்து நடவு செய்ய முடியும். ஏன்னா ஒரே விவசாயத்தை ஒரு நெல்லுனா நெல்லையே நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது, போட்டுகிட்டே இருக்க முடியாது தொடர்ந்து. அதே மாதிரி மஞ்சள்னால் மஞ்சளையே நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தோமா அது வந்து நல்லா வந்து விளைச்சல் கொடுக்காது. அதனால் இந்த முறை வந்து அரைச்சிட்டோமாக்கா 1 வருஷம் கேப் விட்டுட்டு அந்தாண்ட வருஷம் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் உங்களுக்கு தேவைப்படுறீங்க இந்த வருஷம் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க. அடுத்த வருஷம் 1 வருஷம் விட்டுட்டு அந்தாண்ட வருஷம் தான் நாங்கள் மறுபடியும் மஞ்சள் நடவு செய்ய போகிறோம். கொஞ்சம் விதை மஞ்சள் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நாங்கள் அரைக்கிறதுக்கு கொடுத்து விட்டுட்டோம். சரிங்களா? எந்த நம்பரில் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் இன்னும் சொல்லவே இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறீங்க. அது இன்னும் 2 நாளில் நாங்கள் கட்டாயமாக அதை எப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன்னாக்கா கொண்டு வந்த மஞ்சளை வந்து கொஞ்சம் பேக்கிங் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஆர்டருக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து இலையடை தாங்க பண்ண போகிறேன். கேரளா டிஷ் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் விகாஸ் தம்பிக்கு. எனக்கா ராகி மாவு வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். சரி அதில் வந்து இலையடை செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. சாயந்தரம் ஆகிட்டாலே ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்களா, அதனால் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாமல் போயிடுது. அதுக்கு தான் சரி புதுசாக இப்போ ராகி மாவு அரைச்சிட்டு வந்தாங்க, சரி அதை வச்சு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணிங்கிற விகிதத்தில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் ராகி மாவை போட்டு நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா கிளறி கொடுக்க அப்படியே சப்பாத்தி மாவு பதத்துக்கு அப்படியே நல்லாவே உருண்டு வந்துடும் மாவு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சிட வேண்டியது தான். நிறையா செஞ்சாலும் வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்ட்டு இப்போ ரொம்ப கம்மியாக ஒரே 1 டம்ளர் மட்டும் போட்டு செஞ்சேங்க. எனக்கு கையே வர மாட்டேங்குது இந்த ஒரே 1 டம்ளர் மட்டும் போட்டு செய்கிறதுக்கு. நிறைய செஞ்சு பழகிட்டுனா அதனால் கம்மியாக செய்ய அப்படிங்கிறாங்க. செய்கிறதுக்கே வர மாட்டேங்குது. இந்த அளவுக்கு வந்துடுங்க, நல்லா கெட்டியாக வந்துடும். இதை எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம. அதுக்குள்ளே வைக்கிற பூரணம் இது வந்து தேங்காய், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, இது வந்து கடலப்பருப்பு, ஊற வச்ச கடலப்பருப்பை ஒரு 2 விசில் விட்டமாக்க ரொம்ப குழையாமல் அப்படியே முழுசாக தெரிகிற மாதிரி நமக்கு கடலப்பருப்பு வரும். அந்த கடலப்பருப்பை 3 ஒன்றா சேர்த்தி இதுக்கு இந்த மாதிரி போட்டு பிரட்டினமாக்க சூப்பராக நமக்கு பூரணம் ரெடி ஆயிரும். ஏன்னா எப்போவுமே நம்ம எள்ளு போடுவோம், பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா? இந்த ட்ரிப்பு கடலப்பருப்பு போட்டிருக்கேன். கடலப்பருப்பு திருகின தேங்காய், நாட்டு சக்கரை, அவ்வளோதான், வேறு எதுவும் போடலை. சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே பூரணம் செய்ய தெரியும், அதனால தான் அதை நான் எதுவும் காட்டல. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம்.
சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பூரணமும் இப்போ ரெடி. எப்போ லீவ் விட்டாங்களோ, லீவுன்னு வீட்டில் பிள்ளைங்க இருந்தாவே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டே இருக்கிறாங்க. இது வந்து இனிப்பு, இது காரத்துக்கு ரோட்டுக்கடை சுண்டல். இதையும் இப்போ செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் இனிப்பு சாப்பிட முடியாது இல்லைங்களா, அதுக்காக வேண்டி காரத்துக்கு ரோட்டுக்கடை சுண்டல் செய்யலாம் இன்றைக்கி அப்படின்னு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். வெள்ளை சுண்டல். அவ்வளோதாங்க. இது இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் மசாலா வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதை எடுத்து போட்டு அப்படியே மசிச்சமாக்க ரோட்டுக்கடை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிரும். இது ரெண்டுமே ஆறுனுச்சுனாக்கா இப்போ தாளித்து விட்டுடலாம். போதுக்கண்ணு ஏன் நிறைய போட்ட வெளியில் பிதுங்கிட்டு வந்துடும். கரெக்டாக கம்மியாக போட்டால் கரெக்டாக இருக்கும், இல்லை வெளியில் பிதுங்கிட்டு வந்துடும்டா. சொல்லு பிச்சு கேளுடா, நிறையா இருக்குண்டா, கொஞ்சம் எடுத்துருடா. ஒரு பாடம் சொல்லித்தரும் போது மிஸ் என்ன சொல்லித்தராங்களோ அதான் கேட்கணும். அதை தாண்டி உன் இஷ்டத்துக்கு செஞ்சினா அந்த லெசன் தப்பாக தான் இருக்கும். அது கிரியேட்டிவ் கொஸ்டின் உன் இஷ்டத்துக்கு நீ செய்யும் சொல்லும் போது நீ செய்யு, சரியா? இது வந்து இதுக்குள்ளார அடங்குற அளவுக்கு தான் வைக்கணும். அதை தாண்டி வச்சுன்னா வெளில பிதுங்கிட்டு வந்துடும். இப்படி வைக்கக்கூடாது. தொடச்சிட்டேன். இப்போ வந்து வச்சு அந்த அந்த பாத்திரத்தை சைடு பக்கத்தை அப்படி அப்படி சைடாக சுற்றணும். நடுகான மட்டும் அழுத்தக்கூடாது. வெரி குட் வெரி குட். போது நீ எல்லா பக்கம் இது பண்ணாது. அழுத்தும் போதே 4 பக்கம் அப்படி சுற்றி கொடுத்து அழுத்தணும். ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சமாக வை, இன்னும் கொஞ்சோண்டு வை. போதும். ஒரு ட்ரிப்பு வந்து சொல்லி இப்படி வெளியில் வரக்கூடாது. ஒரு ட்ரிப் சொல்லி கொடுத்தோன்னே விகாஸ் தம்பி அப்போ அதே மாதிரி செஞ்சிட்ருக்கிறாரு. அவ்வளோதான். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் வந்து வெந்துடும், சரியா? இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் வந்து சுண்டல். சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதை வச்சு ரோட்டுக்கடை சுண்டல் செஞ்சிடலாம். ஏன்னா இது எங்களுக்கு, இது விகாஸ்க்கு, அதனால தான் அவனுக்கு கம்மியாக செஞ்சுருக்கேன். ஓகே, இதை நான் செஞ்சுட்டு காட்டுறேன். இது ஈஸி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும், அதனால நான் செஞ்சுட்டு காட்டுறேன். களியாட்டு சுடுதுடா. சூப்பராக இருக்குதுடா. இலை அடை அப்படி கட் பண்ணி சாப்பிட்றியா? கட் பண்ணி பார்க்கலாம் உள்ள வந்துருச்சான்ட்டு. நம்மளுது வெள்ளை கலர் ராகிடா, ஒயிட் ராகி, அதனால உனக்கு வந்து ஒயிட்டாக இருக்குது, சரியா? சிகப்பு கலர் ராகியாக இருந்தால் உனக்கு சிகப்பாக தெரியும். நோ சுகர். எடுத்துக்குதுடா, கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவாங்க. கொதிக்குது, நல்லா தொட்டால சுடுது பயங்கரமாக. மொத்தத்தில் நமக்கு சக்ஸஸ். நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொழுக்கட்டை செஞ்சுட்டோம். ஹெல்த்தியான கொழுக்கட்டை. நம்ம பாசையில் இது கொழுக்கட்டை. கேரளா பாஸ்ல இலை அடை. அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ராகி மாவில் ஒரு கொழுக்கட்டை செஞ்சாச்சு. சூப்பர், சாப்பிடு. நான் போய் டிஃபன் செய்கிறேன். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து ஒரு சேமியா தோசை தாங்க செய்ய போகிறேன். எல்லாருமே அன்றைக்கி வந்து கோதுமை ரவையை வச்சு தோசை சுட்டதுக்கு நல்லா ஹெல்த்தியான தோசை. இந்த மாதிரி சுகருக்கு வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னீங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க, நம்ம இட்லி தோசை சாப்பிட்றது கொஞ்சம் விட்டாச்சு. அதுக்கு வந்து கவுனி அரிசி தோசை, இந்த மாதிரி வந்து சோள தோசை, இட்லி அரிசி கூட அதெல்லாம் கலந்து போட்டு இட்லி மாவை ஆட்டி அதை தான் தோசையாக சுட்டுக்கிறேன் நான். அதை தாண்டி இந்த மாதிரி கோதுமை தோசை, ரவா தோசை, கோதுமை தோசை, அதுக்கப்புறம் கம்பு தோசை, ராகி தோசை, அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டுக்கிறது. இன்றைக்கி வந்து இந்த சேமியா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த சேமியாவை பாயாசம் செஞ்சாலும் எங்களுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் இது ஏதாவது தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் இது இவ்வளோ வச்சு வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு தோசையாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 கப்பு இல்லை ஒரு 3 கப்பு நல்லா சுடு தண்ணியை ஊற்றினோமாக்கா ஊற்றி மூடி வச்சுட்டாக்கா நல்லா வெந்து போயிடும். அது முதல்ல செய்யலாம். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன போட்டு பிணைஞ்சி இன்றைக்கி தோசையாக சுட்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வேஸ்ட்டு பண்ணாமல் செய்கிற ஐட்டம்ஸ். சரிங்களா?
இப்போ சேமியாவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணிங்க. அதை நல்லா அந்த சேமியா முழுகிற வரைக்கும் நல்லா ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டோமாக்க அந்த சேமியா வந்து அப்படியே வெந்துடும். அப்படியே இது மாதிரி ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் சேமியா நல்லா வெந்துடும். நல்லா வேகட்டும். சேமியா சூப்பராக வெந்துருச்சுங்க. இது வந்து தண்ணி வடிகட்டு சூப்பராக தண்ணி வடிகட்டியாச்சு. உண்மையாலுமே தண்ணியில் கொதிக்க வச்சுருந்தேன்னா கூட இவ்வளோ வெந்திருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ இதில் போட வேண்டிய எல்லா பொருட்களையும் எடுத்து போட்டுடலாம். இது கூட வந்து வெங்காயம் அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். போட்டு அப்படியே பிணைஞ்சு தோசையாக சுட வேண்டியது தான். அடுத்ததாக சுரக்காய், பச்சை மிளகா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணுனாக்கா நீங்கள் வரமிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, கொஞ்சமாக வந்து முருங்கைத்தலை, அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமாக சீரகம். இதெல்லாம் இந்த முட்டை சுரக்காயெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களாம் இதை இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. இது அரிசி மாவு. நான் போட்டது கவுனி அரிசி மாவு. அதுக்கப்புறம் ரவை வந்து ஒரு 1/2 கப்பு போட்டால் கூட போதும். மாவு அதிகமாக போடணும், ரவை கொஞ்சம் கம்மியாக போடணும். அடுத்ததாக வந்து பெருங்காயத்தூள், அடுத்ததாக வந்து மிளகுத்தூள். காரத்துக்கு இந்த மிளகுத்தூளே போதுங்க என்ன கேட்டால். அப்புறம் உப்பு. எப்போவுமே இட்லி தோசையை சுடு தராமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். ஏன்னா மாவுலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால தான். ஏன்னா ரவையும் ஊறணும் இல்லையா, அதுக்கு தான். வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு காட்டுறேன். எடுத்து தோசை கரண்டியில் எடுத்து மாவை வந்து தோசைக்கல்லில் ஊற்றுற அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கிட்டோமாக்கா போதும். சரிங்களா? இப்போ நான் பிணைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுக்கணும். பாருங்கள் இப்போ ரெடியாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக நான் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க பெரிய பசங்க தானே சாப்பிட்றாங்க, பெரியவங்க தானே சாப்பிட்றாங்க, அதனால் காரம் பத்தாது. அதனால் நான் மிளகாய் தூள் சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் அந்த மிளகாயோடையே விட்டுருங்க. சரிங்களா? அவ்வளோதான். இது போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும். அப்படியே ஊற்றி அப்படியே தட்டி விடுற மாதிரி இருக்கணும். நான் தோசைக்கல்லில் ஊற்றும் போது நான் எப்படி ஊற்றுறேங்கிறத காட்டுறேன். கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். ஏன்னா ரவை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கு வந்து ஒரு கார சட்னி, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், புளி, பாருங்கள் வரமிளகாய் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். வரமிளகாயை இது வந்து காஷ்மீரி சில்லி இதுதான் ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம், நம்ம நிறையா வேண்டாம். பூண்டு, வெங்காயம், கொஞ்சமாக புளியும் சேர்த்திக்கலாம். இது வந்து நம்ம தாளிப்பு எதுவுமே தேவையில்லை, சும்மா தாளித்தா மட்டும் போதும். மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. இதுக்கு கொஞ்சம் சீரகம், உப்பு கொஞ்சம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அரைச்சிடலாம் கார சட்னியை. நீங்கள் அந்த காஷ்மீரி சில்லி காரம் உரைக்காதுன்னா ஒரு 2 கார மிளகாயும் போட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த காஷ்மீரி சில்லியே நல்லா காரமாக தான் இருக்கும், அதனால் வேண்டாம், இதுவே போதும். தோசை எப்படி சட்னி பாருங்கள், செம்ம சூப்பராக அரைச்சிட்டேன். அப்படி பச்சை வெங்காயம், அவ்வளோதான். பச்சை வெங்காயம், வரமிளகா, உப்பு, புளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான். இதுக்கு தாளிப்பு கொடுத்தா முடிஞ்சுது. இது நீங்கள் ரொட்டியாக சுடுற எல்லாத்துக்குமே இந்த சட்னி நீங்கள் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கோதுமை ரொட்டி, ராகி ரொட்டி, அடையாக தட்டி திங்க சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே இந்த காம்பினேஷன், பச்சை வெங்காய காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி நைட்டு டிஃபன் எங்களுக்கு இதுதான். சேமியாவை இப்போ சேல்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ரவையை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் நல்லா மொறுமொறுன்னு வரும். நீங்கள் வந்து இது அரிசி மாவு ஜாஸ்தி போட்டிங்கனாலும் சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும் தோசை. உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் தான் என்னது சுரக்காய் போட்டிருக்குறீங்க, கேரட் கூட கண்டுபிடிச்சிடுவாங்க, ஆனால் சுரக்காய் போட்டிருக்குங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே மாட்டாங்க யாருனாலையும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் யாராவது கெஸ்ட்டு வர அன்னைக்கு செஞ்சு கொடுங்க.
அவங்க தான் வந்து என்னமோ செஞ்சு கொடுத்தாங்க, என்னன்னே தெரியல நமக்கு அப்படின்னு அவங்க தான் வந்து ஆச்சரியப்படுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறீங்களா என் அம்மா எப்பயும் எதையோ ஒன்று செஞ்சு போடுவா அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு உரம்பரைங்களுக்கு போட்டால் தான் தெரியாது. ஓகேவா? அப்படியே நல்லா வெந்துச்சு பாருங்க. கொத்து பரோட்டா அப்புறம் பத்திட்டு இருக்கிறீங்க. உள்ள வேகுட்டுன்னு போடுறேன். சூப்பர். நீங்களுமே இது மாதிரி நைட் டின்னர் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே. எல்லாரும் பாச்ச உருண்டையை துணிங்களுக்கு போடுவாங்க. நான் வந்து எங்கே போடுறதுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம தென்னை மரத்துக்கு போடலான்னு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக துணிங்களுக்கு கூட போடவே கூடாதுங்க. இந்த பாச்ச உருண்டையை துணிங்களுக்கு போட்டு இந்த ஸ்மெல் வந்து நம்ம சுவாசிச்சுட்டே இருக்கக்கூடாது. உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். இது வந்து அந்த காண்டாமிருக வண்டு வந்து சாகிறதுக்காக வேண்டி இந்த பாச்சை உருண்டையை ஒரு தென்னை மரத்துக்கு 4 நாள் போட சொல்லியிருக்காங்க. கொண்டு போய் போடுங்கண்ணா. ஒரு தென்னை மரத்துக்கு 4 போடுங்க. என்ன பண்ணாலும் நம்ம உத்து பார்த்துட்டே இருக்கிறது ஆகுது பாருங்க. இதனுடைய குருத்து வந்து அப்படியே சோறு மாதிரி தின்னுட்டு தள்ளி இருக்குது பாருங்க. இந்த தென்னை மரத்துடைய குருத்தை அப்படியே கொஞ்சம் ஒரு 4 அடி உயரத்துக்கு மேலே வளர்ற வரைக்குமே கண்ணும் கருத்துமா மரத்துங்களை பார்த்துக்கணும் நம்ம. பாருங்களேன், அப்படி தள்ளி இருக்குல்ல சோறு மாதிரி, இது மாதிரி தள்ளிருந்தாவே உள்ளே வந்து வண்டு புழுன்னு அர்த்தம். ஆனால் அங்கே உள்ளே இருந்து போடணும். உள்ளுக்குள்ளார போட்டால் தான் அந்த வாசத்துக்கு அந்த வண்டு செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், இதை தின்னு எப்படி தள்ளி இருக்குது பாருங்க. அந்த இதை குருத்துக்குள்ளார போட்டுவிடணும். ஆகாது போடுங்க. இது என்ன வாசம் தானே. எந்தெந்த மட்டை குருத்து வந்து அந்த மாதிரி சோறு தின்னு வெளில வந்திருக்குதோ அதுங்களுக்கு எல்லாத்துக்குமே சொருகி விடுங்க. ஒரு 4 நாள் போட்டுவிடுங்க. நார்மலான இந்த தென்னை மரத்தை விட இந்த சிகப்பு இளநீ, மஞ்சள் இளநீ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுங்களெல்லாம் இந்த காண்டாமிருக வண்டு தாக்குறது ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அந்த மரத்தெல்லாம் காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மொத்தமாக இருக்கிற தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்குமே போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பேக்கெட்டே அவர் கையில் கொடுத்துட்டேன். எல்லா மரத்துக்குமே பார்த்து போடுங்க அப்படின்ட்டேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 கலர் வச்சுருக்கிறேன் நான் இந்த காஸ்மோஸ்லேயே. அப்பப்போ விதைகளை மட்டும் பறித்து வச்சிட்ருக்கேன். இந்த விதைகள்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு பக்கம் போட்டு விடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ சம்மர் டைம் இல்லைங்களா, இப்போ எந்த விதைகள் போட்டாலுமே அவ்வளோக்கு முளைப்பு திறன் இருக்காது. அதனால தான் வந்து இப்போ விதைகளை மட்டும் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லா விதைகளும் சேர்ந்ததும் கட்டாயமாக காஸ்மோஸில் இருக்கிற 5 கலரையுமே போட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு 2 நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு மஞ்சளை அரைச்சிக்கிட்டு ஆளே சிக்க மாட்டேன்ட்டாரு. இன்றைக்கி தான் சிக்கியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு செடியை வந்து நடவு செய்ய போகிறோம். அது என்ன செடி அப்படின்னாக்கா ஒரு மல்லிகைப்பூ செடி தான், குண்டு மல்லி செடி. ஆனால் அது வந்து காம்பு நல்லா இவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு வந்து எனக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து என்னுடைய ரிலேஷன் தான் அவங்க. ஆனால் வந்து என் வீடியோவை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைபராக ஆகி அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சுவீங்க, நமக்கு சொந்தக்காரங்க அவங்க. அதுக்கப்புறம் திடீர்னு என்னை வந்து பார்க்க வந்துட்டு வரும்போது எவ்வளோ விதைகள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. விதவிதமான காய்கறிகளுடைய விதைகள்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாத்தோட ஹைலைட் என்னன்னாக்கா ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு வீட்லேயே வந்து களி கிண்டி கொடுத்தாங்க. களி வந்து கேஸ் அடுப்பில் எவ்வளோ ஈஸியாக கிண்டலாம் அப்படிங்கிறத செஞ்சு காட்டினாங்க. வீட்லேயே களி கிண்டி கொடுத்தாங்க. மாவு எடுத்துக்கிட்டு அவங்களே மாவும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. துடுப்பும் அந்த மத்து இருக்கு இல்லைங்களா, அந்த மத்துலேயும் வந்து சூப்பராக இருந்துச்சா. அதான் நல்லா சூப்பராக களி கிண்டி நல்லாவே களி கிண்டி கொடுத்தாங்க. ஆனால் ஈஸியாக களி கிண்டிட்டாங்க. அது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாங்க. நானும் உங்களுக்கு வந்து எப்படி அதை ஈஸியாக கிண்டுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ அவங்க கொண்டு வந்து கொடுத்த செடியை நம்ம வச்சிடலாம். ஏன்னா நேத்திக்கு கொடுத்தாங்க, அதை இன்னும் வச்சா வீணாக போயிடும். இப்போ நம்ம நடவு செஞ்சிடலாம் முதல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து நியாயம் பேசுகிறேன் உங்ககிட்ட. இந்த செடி தான். ஆனால் நல்லா வெயில் முகமாக இருக்கிறத பார்த்து வைக்கலாம். வாங்க. நல்லா உள்ளார வச்சிடலாம். வாங்க.
இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்த மல்லிகை பூச்செடிகள் தான். லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எனக்கு மதுரையிலேருந்து கொண்டு வந்து கொடுத்த செடிகள் தான். ஒரு 5 வெரைட்டி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்கள். 1 2 3 அப்படி லைனாக வச்சுட்டு வந்திருக்கேன். அது எல்லாமே இந்த வருஷம் பூக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே என்ன அந்த இடையில அந்த மஞ்சள் இருந்ததுனால எல்லாம் போட்டு அழுத்தி பிடிச்சிங்க. மஞ்சள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். வைங்கண்ணா. கரெக்டு. நானே அப்படி விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சேன். விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, இப்படி தான் வைக்கணும். அந்த வேர் வந்து கீழே போயிடணும் முழுசா. இப்போ விரிஞ்சிக்கும் பாருங்க. அவ்வளோதாண்ணா. இதுக்கு மேலே நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நீங்கள் கிளம்புங்கண்ணா. இன்னைக்கு வந்து ஒரு செடி தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இது வந்து எக் ஃப்ரூட் மரம் தான் இந்த மரம். நான் தூரமாக இருந்து காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ பெருசு இருக்குன்னு அப்போ தான் தெரியும். பாருங்கள், இவ்வளோ பெருசு தான் இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ பூ வச்சு காய் வச்சிருச்சு. அந்த காய் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். குட்டி காய் தான் இருக்குது. நிறைய இடத்துல பூ வச்சுருக்கு பாருங்கண்ணா, தெரியுதா? அழகாக பூ வச்சிருச்சு. இது வந்து நீங்கள் ஏற்காடு பக்கம் அப்புறம் இதில் ஊட்டி பக்கம் போயிருந்தீங்கன்னா இந்த பழம் சாப்பிட்ருக்கலாம் நீங்கள். முட்டை மாதிரியே இருக்கும். முட்டையோட மஞ்சக்கரு இருக்குது பாருங்கள், அது மாதிரியே இருக்கும். நல்ல சத்துக்கள் நிறைந்த பழம் அது. அந்த பழம் தான் வாங்கி வச்சேன். நல்லா வந்துருச்சு பாருங்கள். இது வந்து காய், இப்போ தான் காய் விட்டுருக்குது. ஃபஸ்ட்டு காய் இதான் விட்டுருக்குது. அழகாக இருக்குல்ல? நிறைய இடத்துல பூ விட்டுருக்குதுங்க. மரம் ஃபுல்லாகவே அங்கங்கே பாருங்கள், மேலெல்லாம் அங்கங்கே நிறைய பூ வச்சுருக்கு. தெரியுதா? சூப்பர். எப்படி எனக்கு ஒரு சந்தோஷம். நான் வச்ச மரங்கள் பூ பூத்து காய் காய்க்கிறது தான் எனக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா கிளைகள்லையுமே காய் வச்சுருக்குது. சூப்பர். இது வந்து நல்லா பழம் பழுத்ததுக்கப்புறம் இந்த பழம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக காட்டுறேன். நிறைய பேர் இந்த பழம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உண்மையை சொல்லணுன்னா நானே இந்த பழத்தை இன்னும் பார்த்ததில்லை. டிவியில் தான், வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் அத்தை வந்து இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டங்கன்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருக்கும் கண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலே இந்த மரத்தை வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ காய் காய்ச்சது உங்களாட்ட நானும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறேன். எப்படி காய் இருக்கும், எப்படி பழம் இருக்கும், சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பழம் வந்து சாப்பிட்டு பார்த்தாலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.